இதுல இந்த இம்மார்டலிட்டின்னு ஒரு தான் இல்லையா, செத்து போனவன் உயிர்ப்பிக்கிறானா இல்லையா, பாசிபிளா இல்லையான்னு நம்ம தானே சொல்லணும், கண்டுபிடிக்கணும். நம்ம தான் புராணம் எல்லாம் மித்துன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் இல்லன்ட்டு தான் போனோம். நான் என்ன சொல்றேன், முத வந்து ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சோன்னா அந்த ரைட் சகோதரர்கள் வேண்டாம், ரைட் சகோதரர்கள் சொல்றான், இம்மா இது மாதிரி ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன், இது பாசிபிளான்னு தானே கேட்பேன். அதே கேள்விதான் இது. இம்பாசிபிள்ங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது ரெண்டு தத்துவம். என்னன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறது நயம்பட உரைக்கிறது, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது அதீதமான நம்பிக்கையினால சொல்றது. இது ரெண்டுக்குமே அறிவு தான் காரணம். சக்கரமே இல்லாத ஒரு காலத்துல சக்கரம்னு ஒண்ணு செய்யலாம்னு ஒருத்தன் சொன்னானா நீ நம்பிருப்பியா? இன்னைக்கு சொல்லுவோம் இம்மார்டலிட்டி வேணாம், ரைட்டு. எந்த மனிதன் சாக விரும்புறான்? இந்த வாழ்க்கையில முடி எனக்கு முளைச்சதுன்னா நான் வேணான்னு சொல்ல போறேன்னா, ஒருத்தன் சொல்றான் வாழ்க்கையில முடி முளைக்க வைக்கலாம் செய்யலான்னு தான் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சாத்தியமே இல்லையா அப்படின்னா, உனக்கு சாத்தியம் இல்லை, இன்னும் 4 வருஷம் கழிச்சு அது கண்டுபிடிச்சாங்கன்னா வேணான்னு சொல்ல போறோமா? அப்ப மனிதனுடைய அடிப்படை ஞானம், மனிதனுடைய முழுமையான இலக்கு, பூர்வமான இலக்கு, முதிர்ந்த இலக்கு, முடிவான இலக்கு மனிதன் சாகாம இருக்கிறது. அப்ப என்ன சொல்றான், சாகா கல்வியே கல்வி, ஐம்புலன் வென்றான் வீரமே வீரம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல நிறைய இருக்க, எல்லா தேசங்கள்லயும் இதுக்கான முயற்சி பண்ணோம். அப்புறம் தான் வள்ளலார் நம்ம கேள்வி கேட்டோம்ல, வள்ளலாரையும் பிராமணனையும் ஒன்னாக்கி பிராமணன் வந்து வள்ளலாரை கொளுத்தி விட்டான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் வள்ளலாரை எப்படி நான் வந்து அவரை வந்து ஒரு உதாரண புருஷனா நான் எடுத்துக்க முடியும்? அவர் தான் செத்து போயிட்டார்ல. உனக்கு பிராமணன் மேல உள்ள வேகத்துல அவர் வள்ளலார் வந்து பிராமணனை எதிர்த்தாரு அப்படின்னா அவர் எதை எதிர்த்தாரு? பிராமணனை எதிர்த்துட்டு இருந்தாரு, பிராமணத்துவத்தை எதிர்த்தாரு. இந்த பிராமணத்துவம் நமக்கு தேவையில்லை, இது மேட்டுக்குடி வம்சமா இருக்கு, நம்மளை கீழ் தள்ளுது அப்படிங்கிறதுக்கு அவர் எதிர்த்தாரு தவிர ஒரு பிராமணனை போய் அவர் எதிர்த்துக்கிட்டு இல்ல. பெரியார் ஏன் பிராமணனை எதிர்த்தாரு? பிராமணன் நம்மளோட சேர்ந்து இருந்தா அவர் ஏன் வந்து எதுக்க போறாரு? அது என்ன வேறுபடுத்தி காட்டுது. சனாதனத்துக்கும் வர்ணாசிர தர்மத்துக்கும் வித்தியாசம் இல்லாம அது சொல்லுது. இந்த வர்ணாசிர தர்மத்தை அது தூக்கி பிடிக்குது, என்ன சூத்திரன்னு சொல்லி கீழே தள்ளுது, என்ன படிக்க கூடாதுன்னு எனக்கு வச்சுது. இன்னைக்கு வேற உங்களெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லானே நீ சொன்னியா இல்லையா ஏற்கனவே? அதுதான் இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க. சனாதனம்னு உண்மையே சொன்னா அது தமிழ் தான் சனாதனம். தமிழன் கடைபிடிக்கிற மரபு, கலாச்சாரம், தொன்மை இதுதான் சனாதனம். மூத்த குடி தானேப்பா உலகத்திலேயே என்று தோன்றுதுன்னா தமிழ் என்னைக்கு தோணுச்சுன்னு தெரியல. அம்மா இப்ப சிவத்துன்னு சொல்றதுனால சிவம்ங்கிறது சைவம்னு மாறி இருக்கு. சிவத்துக்கு முன்னாடி ஏதாவது இருந்திருக்கும்ல, நமச்சிவாயன்னு வந்திருக்கலப்பா. இதை நமச்சிவாய யார் கண்டுபிடிச்சா? ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருக்கா, ஒரு சமூகம் இருக்கு. இப்ப நமச்சிவாய அப்படின்னா இறைவனே கொண்டாந்து கொடுத்துட்டு போனான்னு சொல்றதுக்கும் அல்லாவே வந்து நேரா இறக்கி கொடுத்துட்டு போனாருங்கிறதுக்கு ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப அதை ஒத்துக்கிற நீ இதையும் ஒத்துக்கிட்டு தானே போகணும். அப்ப நமச்சிவாயங்கிறதுக்கு என்னன்னு பொருள் சொல்றானோ இல்லையா? அவர் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சிவபோகாசாரத்தை சொன்ன குரு மகா சன்னிதானம், அவர் சிவபோகாசாரத்துல சொல்லும் போது குருஞான சம்பந்தம் சொல்ற பரம ரகசியத்தை பாழான வாயால் குரல் நெறிய கூப்பிட்டால் வருமோ, கோழை மடமால் நெஞ்சே பிரம்மன் பூப்பிட்டும் காணாத அந்த பொருள் அப்படிங்கிற நமச்சிவாய என்று சொல்லி நான் தழும்பினாராலும் நமச்சிவாய வராதுங்கிறான்.